ஒரு சிறிய கடப்பாறை கொண்டு புரட்டி போடுகிற முயற்சிக்கு பெயர்தான் புரட்சி. நீ நினைக்கிற திமுக அதிமுக எவ்வளவு பெரிய கட்சி, அதிமுக அம்பது பெரிய கட்சி, ஒண்ணு இல்ல. 26க்கு பிறகு குச்சி கூட இருக்காது. வெல்ல முடியாத படை என்ற ஒன்று உலக வரலாற்றில் இருந்ததில்லை. புரட்சியாளர் ஸ்டாலின் சொல்றான். இந்த ஸ்டாலின் இல்ல, ரஷ்ய அதிபர் ஜோசப் ஸ்டாலின். என்னை விட எல்லாரும் வேகமா இருந்தீங்கன்னா நான் ரொம்ப கஷ்டப்படுவேன். கோயில்பட்டி கூட்டத்தை பார்த்தா இவங்களுக்கெல்லாம் சபப்பெட்டி மாதிரி தோணும். அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. தம்பி தங்களுக்கு சொல்லும் பாரு, எங்களை ஒண்ணும் பண்ண முடியாது. திமுகவை வீழ்த்துவதற்கு இன்னும் யாரும் பிறக்கவில்லை. பிறக்காத எதிரிக்க பயப்படுறேன். உனக்கு நடுக்க இருக்குல்ல, அப்புறம் என்னை திட்டுறேன். நான் இங்க பாரு ராஜா, ஒத்தடி பாதையில தான் போனேன். என்னை 8 வழி சாலை போட்டு கூட்டிட்டு போறது திமுகவும் பிஜேபி தான். நல்லா கவனிச்சுக்க. ஏசிமா ஒத்தடி பாதையில கஷ்டப்பட்டுருக்கீங்க, வா இந்த 8 வழி பாதை போட்டுக்க பாரு. இதுல போய் கோட்டையில உட்கார்ந்து நீ நினைச்சதை செய்ய. நீ புரட்சி என்பது என் உடன் பிறந்தவனே தலைகீழ் மாற்றம். மேலே இருப்பது கீழே வரும், கீழே இருப்பது மேலே போகும். வரலாற்றின் கால சக்கரங்கள் எப்போதும் சுழன்று கொண்டுதான் இருக்கிறது என்கிறார் என்னுயிர் தலைவன் மேதகவே பிரபாகரன் அவர்கள். கீழே இருப்பவன் மேலே வருவான், மேலே இருப்பவன் கீழே வருவான். வீதியிலே நின்று கத்திக் கொண்டிருக்கிற உங்கள் மகன் நாளை கோட்டைக்கு வருவான். கோட்டையில் நின்று அதிகாரம் அக்கிரமம் செய்கிறவன் நாளைக்கு இதே வீதிக்கு வருவான். இதற்கு பிரதாண்டா புரட்சி. அந்த தீயை பற்ற வைத்த 2 பேரும் புரட்சி தீ. ஒன்று பழனிபாபா, இன்னொன்று என்னுயிர் தம்பி முத்துக்குமார் அவர்கள். நெருப்பு எங்கள் கைகளில் இல்லை, எங்கள் உள்ளத்தில் எரிகிறது, என் கண்களில் கனன்று கொண்டிருக்கிறது. அநீதியை எரிக்கும், அக்கிரமத்தை எரிக்கும். என்னுயிர் தம்பி தங்கைகளே, சாதி மத போதை, திரை கவர்ச்சி, இது எதுவும் மதுமத போதை, இது எதுவும் அண்டாத ஒரு பெரும் நெருப்பாக நீங்கள் கிளர்ந்து வாருங்கள். உங்களை நெருங்க அஞ்சல் கிட்டே போனால் எரிந்து சாம்பலாகி விடும் என்று அஞ்சுகிற அளவிற்கு பெரும் நெருப்பாக நீங்கள் மாறி வர வேண்டும். புரட்சியில பகத்சிங் கேட்கிறான், புரட்சி ஏப்பா இந்த புரட்சின்னா என்னப்பா, புரட்சினா என்னப்பா அப்படின்னு கேட்கிறான். புரட்சினா ரத்தம் சிந்தும் வன்முறையாகத்தான் இருக்க வேண்டும் என்பது அல்ல. அது துப்பாக்கி தோட்டாக்களை தொழுவதும் அல்ல. அங்கே தனி நபர்கள் வஞ்சம் தீர்த்து கொள்ள வாய்ப்பில்லை. புரட்சியில் வாய்ப்பில்லை. தனிப்பட்ட விருப்ப வெறுப்புக்கு இடம் இல்லை. அப்ப எதுதான் புரட்சி? வெளிப்படையாக அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகத்தை முற்றுமாக தகர்த்து புதிய ஒரு சமூகத்தை படைப்பதற்கு பெயர்தான் புரட்சி. வெளிப்படையாக அநீதி என்னென்ன என் தம்பிகள் கேட்கலாம், என் பெற்றோர்கள் கேட்கலாம். என் அன்பு பெற்றோர்களே, அருமை தம்பி தங்கைகளே, வெளிப்படையான அநீதி. உன் வளத்தை கொள்ளையடிக்கிறான், உன் நீரை உறிஞ்சி விற்கிறான். தாயின் மாறில் பால் குடிப்பது இயற்கை, மாறை அறுத்து ரத்தம் குடிப்பது எப்படிப்பட்ட கொடுமையோ அப்படி குடிநீரை உறிஞ்சி விற்கிறான், நிலத்து நீரை உறிஞ்சி விற்கிறான். மனித உயிருக்கு மட்டுமானதல்ல நீர், உலக உயிர்களின் உயிர் உடைமை தண்ணீர் என்பதை கற்றறிந்த பெருமக்கள், இளைய தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ளணும். அதை விற்கிறான் காசு, அநீதி. அறிவை வளர்க்கும் கல்வி, அதை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை, கல்வி மானுட உரிமை. ஆனால் அதை காசு கொடுத்து கற்க வேண்டியது இருக்கிறது, அது அநீதி, வெளிப்படையான அநீதி. தனிப்பெரும் முதலாளிகளின் வியாபார பொருளாக கல்வி. உயிரை காக்கும் மருத்துவம், மருத்துவம் ஒரு மகத்தான சேவை, அது என் மக்களுக்கு தேவை. அந்த மருத்துவம் ஏழைக்கொன்று பணக்காரனுக்கு என்று கட்டமைக்கப்பட்டு விட்டது. தனிப்பெரும் முதலாளிகள் மருத்துவமனைகளை கட்டி
உயிர் காக்கும் மருத்துவத்தை வியாபாரமாக்கி விட்டார்கள். அதிக பணம் இருக்கிறவன் அப்பலோ காவிரி, பணம் இல்லாதவன் பாடையை கட்டி நேராக சுடுகாடு. இதுதான் வெளிப்படையான நீதி. மணலை உன்னால் உருவாக்க முடியாது, உன் கண் முன்னே அள்ளி வித்தான், தடுக்க முடியவில்லை. மலையை உன்னால் உருவாக்க முடியாது, நொறுக்கி எம்சான் என்று விற்கிறான், உன்னால் தடுக்க முடியல. வெளிப்படையான நீதி. ஊழல் லஞ்சம் இந்த நாட்டின் நிர்வாகத்தை சீர்கெடுத்து இருக்கிற கொடும் புற்றுநோய். அதை தெரியுது. எல்லாத்துக்கும் காசு, எதுக்கெடுத்தாலும் கமிஷன் தெரிகிறது. வெளிப்படையாக தடுக்க முடியவில்லை. இது வெளிப்படையான நீதி. பிறப்பின் அடிப்படையில் பேதம், உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று பாகுபாடு பாராட்டுகிற கொடுமை, தீண்டாமை, இழிவு. என்னை தாழ்ந்தவன் என்று சொல்ல நீ யாரடா என்ற கேள்வி உன்னிடத்தில் எழல. ஏய், நீ பிறந்த மாதிரிதான் ஆத்தாடுக்கப்படுங்க, நானும் பிறந்தேன். ஓ உடம்புல ஒரு அதே ரத்தம், நீ குடிக்கிற அதே தண்ணி, நீ சுவாசி விடுற அதே காத்து, நான் சுவாசி விடுற அதே காத்து. சொல்றா நீ. தேவேந்திரர் சுவாசி விடுற காத்தை தேவர் நாங்க சுவாசிக்க மாட்டோம். நாடார் சுவாசி விடுற காத்தை கோனார் நாங்க சுவாசிக்க மாட்டோம். இது எந்த தெருவில் இருந்து வருது? தேவேந்திர தெருவில் இருந்து வருது. மூக்க மூடிக்கடா. பிள்ளைமார் தெருவில் இருந்து வருது. முதலியார்லாம் மூக்க மூடி. இந்த தெரு உடையார்லாம் மூக்க முடிக்க. சொல்றா பாப்போம், சொல்றா. இந்த தண்ணி, இந்த மழை நீர் இந்த தெருவழியே வருதப்பா, நம்ம தெருவுக்குள்ள நுழைய விடாத தீட்டு. சொல்றா பாப்போம். ஒரே காற்று, ஒரே தண்ணி, ஒரே ரத்தம், ஒரே நிலம். இது உன் நிலமடா. நீனு நானும் ஒரு ரத்தமடா. யாரு மேல கீறி 4 ரத்தம் ஒண்ணுதான். ஆக மொத்தம் நீ நானும் 10 மரம்டா. நம்ம தாத்தா பட்டுக்கோட்டை பாடுற பாட்டு. சாதி சாதி சாதி, சாதியை பார்க்காதே, எதையாவது சாதிக்க பாரு. மண்புழு பத்தி படிடா. மனித வாழ்க்கைக்கு எவ்வளவு பயன்படுது. இந்த மதம் ஜாதி என்ன மயத்துக்கு பயன்படுதுன்னு ஒரு தடவை பாடுறா. ஒரு தடவை பாடுறா. இந்த மரம் உனக்கு எவ்வளவு பயன் தருது, உன் மதம் என்ன பயன் தருது சொல்றா. மேடை விட்டு இறங்கி போறேன், ஒரு தடவை சொல்ல சொல்லு பாப்போம். இந்த மரம் உனக்கு மழையை பெற்று தருது, இந்த மரம் உனக்கு மூச்சு காற்றை தருது. மதம் என்ன மைத்தரா தருது? கும்பலுக்கு உனக்கு எதுக்கு சாமி? சரி, நான் கேட்கறதுக்கு பதில் சொல்றேன். ஸ்ரீரங்கத்துக்கு வந்தார்ல, திருவரங்கத்துக்கு ஐயா மோடி, ராமேஸ்வரம் போனார்ல ஐயா மோடி, தனுஷ்கோடி போனார்ல, ஏன் ஒரு தடவை கூட என் திருச்செந்தூருக்கும் பழனிக்கு வரதில்லை? சொல்றான். சாராவிடா சோக்காண்டு இந்துடா, என் முருக இந்து கடவுளா இல்லையாடா சொல்ற. என்ன ராஜா, நீ சரியான வீரன். வாடா, என் பாட்டை இருந்த பெருவிடார் கோயில் வாடா, தஞ்சை பெரிய கோயில். என் பாட்டங்கட்டிய பெருவுடையார் கோயில்ல தலவாச வழியே உள்நுழைந்து போய் வழிபட்டு விட்டு ஒருத்தன் நிக்கிறான்னா அவன் பேரை நான் தான் நிக்கிறேன். ஒருத்தன் ஒரு சிங்காதி சிங்கம் இந்த நாட்டில் இருக்கிற ஒரு அரசியல் தலைவனை நான் சவால் விடுறேன்டா. என் தலைவனானிட்டு தலவாச வழியே உள்ள போய் கோயில சாமி கும்பிட்டு ஒருத்தரம். எப்படி எப்படி ஏன் தோத்து போயிருவோம், செத்து போயிருவோம். ஒரு தடவை இந்திரா காந்தி வந்திருக்காங்க, பதவி போயிடுச்சு. அங்க போய் சாமி கும்பிட்டா பதவியை பறிச்சு போடுவாரு. ஏங்காலு நான் 2016 தேர்தலில் போட்டியிடும் போது ஆட்சியை எப்படி நடத்துவேன், தேர்தல் அறிக்கை இல்ல, எலெக்ஷன் மேனிபெஸ்டோ இல்ல, எப்படி ஆட்சி நடத்துவேன் செயல்பாட்டு வரைவு 320 பக்கம் எழுதி கொண்டு போய் சாமி கூட போனேன். அவன் கோயில வச்சு, டை உலகம் பூரா நடந்து படையை நடத்தி உலகத்தை வென்றா, உள்ளூர் அடிமையா இருக்கு, உன் பேரை வெல்றதுக்கு நிக்கிறேன், எனக்கு சப்போர்ட் பண்ணு பிளீஸ் அப்படின்னு என் குலதெய்வத்தை தான் கும்பிட்டு இருக்கேன். ஆனால் அவன் உலகம் பூரா வென்ற பெரும்பாட்டேன். என் தலைவனே சொல்லிட்டாரு, அவன் கொடியை தாண்டா நான் எடுத்து வச்சிருக்கேன் பேரன்ட்டு. அப்புறம் அவன் கொடியை தான் நான் வச்சிருக்கேன். பிடிக்குது. அதனால நான் போய் கும்பிட்டேன். அங்க இருந்தாருல குருமார், சீமா யாருமே வரமாட்டாங்களே சீமா, நீங்க நேரா தலைவாசலியே உள்ள வந்துட்டீங்களே, எல்லாம் தூர நீண்டு தானே கும்பிட்டு போங்க, என்ன பிரச்சனையா? அதனால ஆட்சி கலைஞ்சிரும், என்கிட்ட இல்லையே.
அதனால செத்து போயிடுவாங்க. நான் கேட்டேன், அந்த குருக்கள்கிட்ட சொன்னேன், இங்க பாருங்க ஐயா, என் பாட்டனுக்கும் பகைவனுக்கும் தான் பிரச்சனை, பாட்டனுக்கும் பேரனுக்கும் ஒரு பிரச்சனை இல்லை. நீங்க நீங்க அதையெல்லாம் பத்தி கவலைப்படாதீங்க. நீங்க போய் வச்சு கும்பிட்டு அப்படி வச்சு கும்பிட்டு கையில கொடுத்துருங்க, நான் பாத்துக்கிறேன். மறுபடியும் திருப்பி போனேன். நான் வந்தா அவனுக்கு ஒரு சிரிப்பு, பேர வர்றான். அங்க உடையாலூர்ல கோலாம்புரா கட்டியாண்ட என் பாட்டேன். உங்களால நம்ப முடியுதே, ஒருத்தர் கோபமா கத்துறேன்னா இதெல்லாம் பார்த்துட்டு நான் உயிரோட தீவிரவாதி ஆகாம இருக்கிறது பெரிய விஷயம், பயங்கரவாதி ஆகாம இருக்கிறது பெரிய விஷயம். நான் ஜனநாயகவாதியா இருக்கிற மாதிரி பாத்துக்கிறேங்க. அங்க போய் பாரு, உடையாலூர்ல என் பாட்டு அங்க பாரு, ஒரு சிவலிங்கம், அதான் அவரை புதைச்சடம்ங்கிறான். இங்க பாரு, இப்படி சாஞ்சிருக்கும். இப்போ வா, மேல 2 குச்சி, இங்க 4 குச்சி, மேல இத்து போன ஒரு வாழைக்கூரை. அங்க இருக்கிற எங்க ஐயா என் கையை பிடிச்சி அழுதாரு. என்னன்னு கேட்டேன். எப்படி அதுவும் பாட்டுக்கு ஒரு மண்டபம் கட்டி விடுறா. சரி இரு, இப்ப யார்கிட்ட சொல்ற கருணாநிதி சொல்லி அவருக்கு சொல்லி தலைவாச வழியா உள்ள நுழையாதாலும் என் பாட்டுக்கு இது கட்ட போறதா. நான் சொன்னேன், இப்ப என்ன பிரச்சனை, கட்டுறேன் இரு, கட்டுறேன். இத்தனை 1000 ஆண்டுக்கு மேல காத்திருந்தவன் 5 வருஷம் இருக்க மாட்டானா, வந்து கட்டுறேன் இரு, பேரன் கட்டுறேன் இரு, பேசாம இரு. கட்ட சொல்ல பாப்போம். அதே மாதிரி அவன் மையன் அரசேந்திரன், மிகப்பெரிய வீரன். ஏய், இந்து கடல் இருக்கடா, சோழன் ஏரிடா, சோழன் லேக்குன்னு தான்டா வரலாற்றுல பதிவு இருக்கு. சோழன் ஏரி கப்பலை சும்மா படகோட்டி விளையாடுற மாதிரி விளையாண்டு இருக்காங்க. உண்மையில நீ கிழக்கு கடற்கரை சாலை இருக்குல்ல, அது ராஜராஜ சோழன் பெருவீதி, அதுக்கு பேரு. இப்ப ராஜீவ்காந்தி சாலை, கருணாநிதி சாலை, நான் வந்தேன்னா அது ராஜராஜ சோழன் பெருவீதி.